அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். படிப்பு ரொம்ப முக்கியம்தான். படித்து நல்ல வேலையில் இருக்கிறது அதை விட முக்கியம்தான். ஆங்கிலம் படிப்பது மிக சிறப்பு தான். படிப்புக்கு மட்டும் ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லாருமே பிள்ளைங்களை தாய்வழி கல்வி கற்றுக்கொள்வதில்லை. எல்லோரும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இங்கிலீஷ் படிக்க வைக்கிறாங்க. இங்கிலீஷில் பிள்ளைங்க பேசுகிறத விரும்புகிறாங்க. அதனால் என்ன ஆசைப்பட்டு மம்மி டாடின்னு கூப்பிட வைக்கிறாங்க. என்ன விஷயம்னா, மம்மி டாடின்னு கூப்பிடுறதுல பெருமையாக நினைக்கிறாங்க. பிள்ளைங்களை படிக்கிறதும் வேலைக்கு போகிறதும் பெருமையை தவிர தாய்மொழி பேசுகிறது சிறுமையாக நினைக்கக்கூடாது. மம்மி டாடி, நம்ம மம்மின்னா என்னான்னு படிச்சிருக்கிறோம். பதப்படுத்தின பணம், சவம் சொல்லப்போனால். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம அம்மாவை அம்மானு கூப்பிடும்போது இருக்கிற அன்பு அந்த சவமேனு கூப்பிடுறதுல இருக்குமா? என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம தாய்மொழியில் அம்மாங்கிற அந்த வார்த்தையை அழகாக அம்மா, அப்பா, அத்தை, மாமா, மாமி, சித்தி, பெரியம்மா அப்படின்னு கூப்பிடும்போது இருக்கிற அந்த அன்பு, அந்த ஈர்ப்பு, அந்த அந்யோன்யம் இந்த மம்மி டேடி ஆண்டியில் இருக்குமா? இப்போ நிறைய பேர் ஆண்டின்னு தான் கூப்பிடுறாங்க. உறவுகள் விலகி போகிற மாதிரியே இருக்குது. அந்த சித்தின்னு கூப்பிடுற அந்த வார்த்தை, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த ஈர்ப்பு ஆண்டியில் இல்லை. ஆண்டியை நம்ம கொஞ்சம் அழுத்தி சொன்னால் ஆண்டி. தமிழில் ஆண்டினாலே ஒன்றும் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி. தயவுசெய்து இங்கிலீஷில் படிக்க வைங்க, இங்கிலீஷில் பேச வைங்க, இங்கிலீஷ் படித்து வேலைக்கு போங்க. ஆனால் உறவு முறைகளையாவது தமிழில் பேசுகிறதுக்கு, தமிழில் கூப்பிடுறதுக்கு பழக்கி கொடுங்க, பழகுங்க. நிஜமாகவே அது ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த படித்தவங்களாக இருக்கட்டும், வசதியானவங்களாக இருக்கட்டும், நம்ம ஒன்றும் ஆங்கிலேயர் இல்லையே, தமிழர்கள் தானே. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து, தமிழ்நாட்டில் வளர்ந்து, தமிழ் தாயின் மடியில் தவழ்ந்து, தமிழ் அந்த அவ்வளவு நல்ல ஒரு மொழி தமிழ் மொழி, முதல் மொழி, செம்மொழி. அதில் பேச பிடிக்கலைன்னா கூட அம்மா, அப்பா, அத்தை, மாமா அதையாவது சொல்லுங்களேன். தமிழ் வளர்ப்போன்னு ஆங்கிலத்தில் இருக்கிற போர்டை கிழிக்கிறது இல்லை தமிழ் வளர்ப்பு. வீட்டிலையாவது தமிழ் பேசணும். தயவுசெய்து கொஞ்சமாவது, நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் என்ன கமெண்டில் திட்டுங்க, பரவாயில்ல. ஆனால் தமிழில் பேசினா மிக சிறப்பாக இருக்கும். உறவு முறைகளையாவது தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.